உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜ், எந்த பிஹெச்டி முடித்தவங்களாம் சொல்ல முடியாத காரியங்கள் தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு தான் அது ஒன்று தான் சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன் சபை, ஏன் இன்னைக்கு இத்தனை சபைகள் தேவைப்படுதுன்னா அத்தனை இடத்துல இருந்த தேவன் தன்னை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். இல்லை இதெல்லாம் படித்தவங்க மாத்திரம் தெரிந்து கொள்ளணும். நீங்கள்லாம் நேரம் காலேஜில் போய் உட்காந்துருக்கணும், யூனிவர்சிட்டியில் உட்காந்துருக்கணும். படித்தவங்களுக்காக மாத்திரம் தேவன் இல்லை, படிப்பறிவில்லாத எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிள்ளைகளுக்கு கூட தேவன் தன்னை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஸோ சபையிலேருந்து பண்ணுகிற பிரசங்கம் அப்படிப்பட்டது. ஆகிய இந்த இடத்துலேருந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தேவனுடைய சத்தமாகவே நம்ம அதை கேட்க வரும்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளை குறித்தும் நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 6:31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எனக்கு என் தேவையை குறித்து ஒரு அறிவு இருக்கு இல்லையா, ஒரு கவலை. ஐயோ நமக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, இவ்வளோ பெரிய எதிர்காலத்தில் நம்ம காரியங்களெல்லாம் எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. அந்த அறிவை பார்க்கலாம் அவருக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் வேதம் சொல்லுகிறது அந்த காரியங்களை குறித்து அவர் ஏற்கனவே அவர் அறிந்து அதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தத்துக்குள்ளாக நம்மளை நடத்தும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் உனக்கு தெரியாமல் இருக்குது. அது எப்படி இருக்குதாம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்குதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகளை அவர் உடையவராக இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட உயர்ந்த நினைவுகளை உடைய தேவன். அப்போ எனக்குத்தான் நான் வெளிச்சம் வேணும். ஆண்டவரே என் தேவையை குறித்து இன்னும் எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த தேவையை குறித்த அறிவே என்னைய இவ்வளோ கலங்க பண்ணுது. என் தேவைகளை குறித்த அறிவு வரும்பொழுது கவலைப்படுறதுக்காக அது வர்றதில்ல, எனக்கு இன்னது தேவை. அதனால தான் பிள்ளைக்கு பசித்த உடனே அழுகை அப்படிங்கிற ஒரு மொழியின் மூலமாக தன் தேவையை அது வெளிப்படுத்துது. ஆனால் 60 வயசான குழந்தையும் இன்னும் அழுகுதுன்னா, குழந்தை அழுகலாம், பிறந்த குழந்தை அழுகலாம். ஆனால் இங்கே 50-60 வயசு ஆனோம் அந்த குழந்தையும் அழுகுது அப்படின்னா பிரச்சனை. அது குழந்தையாவே இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது என் தேவை எப்படி சந்திக்க. எனக்கு வெளிப்படுத்த தெரியும், என் தேவை இன்னதுன்னு சொல்லி நான் வெளிப்படுத்துவேன். தாய் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு செய்கிறாங்க. இப்போ 50 வயசு குழந்தை யார்கிட்ட போய் தெரியப்படுத்துறது? அதுதான் தேவன். ஆகையினால தான் ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளை குறித்து அவர் அறிவுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் எந்த மொழியில நான் என் தேவையை நான் வெளிப்படுத்துறது? அந்த தேவனிடத்தில் எனக்குரிய காரியத்தை, எனக்குள்ள இருக்கிற கேள்விகளை எப்படி நான் வெளிப்படுத்துறது? அதுதான் தேவன் சபையின் மூலமாக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு தெய்வத்தினிடத்தில் எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்றது, அந்த தேவன் என் தேவைகளை எந்த வழிகளெல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். எல்லா தேவைகளை குறித்து தான். விசேஷமாக நம்ம இப்போ பண தேவையை குறித்து பார்த்துட்டு வர்றோம். ஆனால் இதே பிரமாணம் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் அப்ளை ஆகணும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்கிறதா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமானதாய், உங்கள் உணர்வுகள் சம்பந்தமானதாக இருக்கட்டும், எல்லாவற்றை குறித்தும் தேவன் இந்த பிரமாணத்தின்படி தான் அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கான அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவில் நான் வளரும் பொழுது பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் நான் பயப்பட மாட்டேன். தேவைகள் வரும் பொழுது அந்த தேவையை குறித்து நான் கலங்க போகிறதில்ல. ஏன்னா என் தேவன் என் தேவைகளை எப்படி சந்திப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ தேவன் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் என்னுடைய ஆதாரம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். ஆதாரம் அப்படின்னா சோர்ஸ். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவர் எப்பயுமே வார்த்தைகளை அனுப்பும்போது, வாக்குத்தத்தங்களை அனுப்பும்போது, நீ இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்றார் இல்லையா? அப்படி சொல்லும் போது எதை சார்ந்து சொல்றாரு? நம்ம என்ன பண்றோம்னா அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்மளை சுற்றி பார்க்குறோம். பார்த்தா அதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை. உடனே நம்ம அந்த வார்த்தையை விட்டுறது.
எப்பயுமே நீங்கள் உங்கள் ஆதாரத்தோடு கூட சார்ந்திருக்கும் போது அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லிட்டார் அப்படின்னு நிச்சயமா செய்யக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்குது. ஏனெனில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எல்ஷடாய். அதை சார்ந்து நம்ம இப்ப அந்த வார்த்தை, என் ஆதாரத்திலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குது, நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறது தடையே இருக்காது. அதனால மரியாதை இடத்துல ஒரு கன்னி கற்பவதி ஆவி குமாரனை பெறுவாள். சாத்தியமே இல்லை. எப்படி ஆகுன்னு கேட்கும்போது உன்னதமானவருடைய பலன் அங்கிருந்து தான் வருது பாருங்க, சப்ளை எல்லாமே உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிலையிடம். நிச்சயமா பிள்ளை பிறக்கிறதுக்கான சாத்தியம் அங்கிருந்து வருது. நம்முடைய மாத்திரத்தில் இதோ ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உலகத்திலேயே நடக்காத காரியம் இப்ப நடக்குது. உங்க வாழ்க்கையிலேயே நடக்காத காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கு தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நான் அதை விசுவாசிக்கணும். அதனால தான் வார்த்தையோடு கூட இணங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு எத்தனை வயசாயிருக்கலாம், எத்தனையோ தவறுகள் செய்து கூட உங்க வாழ்க்கையில அப்படி வாழ்க்கையவே சூனியமாயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஐயோ இந்த சத்தியம்லாம் அன்னைக்கு தெரிஞ்சா நல்லா இருந்திருக்கலாமே, என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே, 10 வருஷம் போச்சு, 15 வருஷம் போச்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வத்தினிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. அந்த இயேசுவை சொந்த ரட்சகரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு வருது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுக்கு அறிவு, இயேசு இன்னைக்கு ஏதோ ஒரு தெய்வம் இல்லை, அவர் ராஜாவா இருக்கிறார். அதனால தான் முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யம் அப்படின்னா இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அங்கே ஒரு ஆளுகை இருக்குது. அந்த ஆளுகை கீழா இருந்து செயல்படுகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே என் வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என் பிள்ளைங்கள் வாழ்க்கையில, எங்க தொழில, பண விஷயத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ராஜ்யத்தினுடைய சித்தம் உங்க வீட்டுக்குள்ள செயல்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நன்மை வந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 1:17 போட்டிருக்குது, எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் செஞ்சார், புதிய ஏற்பாட்டில் செய்ய முடியல. ஆண்டவருடைய வல்லமை அப்படியே எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு அது ஒன்றும் பொருள் கிடையாது. தேவன் தன்னுடைய வல்லமையில இன்னும் சிறந்தவராகவே இருக்கிறார். அவர் அன்பு குறைந்து போறதில்லை. அவருடைய மனதுருக்கம், தயவு, இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. அந்த உச்சத்துல தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பின்பாக இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எந்த ஒரு நன்மையான ஈவும் என் தகப்பனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு ராஜா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு தன்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி தன்னுடைய தேவைகளை சந்திக்கிற ராஜா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் இருந்து ராஜாக்களுடைய காரியங்களை பார்க்க முடியாது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் ராஜா அப்படின்னா கடவுளை போல பார்த்தாங்க. அந்த தத்துவத்தை எடுத்து தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வர்றாரு. ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? தீர்க்கதரிசி, மதத்துக்கு தலைவர், விடுதலையாக்குறவர், சுகமளிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர். சரி, ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். இந்த வெளிப்பாட்டின் மீது என் சபையை கட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை யார் ராஜான்னு காட்டுறானோ அதன் மீது தான் சபை கட்டப்படும். பாவங்களை மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார், விடுதலை, அது ராஜா செய்கிற வேலை. ஆனா நான் ராஜாவா இருக்கிறேன். ஜனங்களுக்கு அந்த அறிவு வந்துருச்சுன்னா மற்றதை குறித்து தானே வெளிச்சம் தன்னை போல வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் தெய்வம் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒன்று வச்சு அதை பூசையை போட்டு வர்றதில்லை. அவர் ராஜாதி ராஜா. ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருந்து எனக்காக கிரியை செய்கிறார். அவர் என்னை காண்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய சித்தத்திற்குள்ளாக, அவருடைய வார்த்தைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்கிற இடத்துக்குள்ள வரும் பொழுது அந்த ராஜா என் தேவைகளை எப்படியெல்லாம் சந்திக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப ஒரு ராஜா அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு அவர் வாழ்றதில்ல, அவரிடத்துல என்ன இருக்குங்கிறத வச்சு தான் உங்களை வாழ வைக்கிறவர். ஆமே, ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்தும்படி. அதனால இந்த ராஜாவுடைய எண்ணங்களுக்குள்ளாக வர்றது. அதனால இன்னைக்கு நம்ம ஏதோ வேலை செஞ்சு தான் நம்ம பழப்பு நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வைக்கல. இன்னைக்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த ராஜாவினுடைய
சொத்துக்கள் அநேகம் இந்த பூமியில் அவர் வச்சிருக்கிறார். அத்தனைக்கு நாம் சுதந்திர வழிகளாக இருக்கிறோம். நம்மளுடைய அழைப்புக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும்படி தான் ஆண்டவர் அழைக்கிறார். உன் விசுவாசம் எவ்வளவு பெருசா எடுத்துக்கின்றார். பூமியை நான் உனக்கு தந்தேன். எந்த பாவிகளுக்கு இல்லை, பிசாசுக்கு இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, அதுவும் ராஜாவை குறித்த அறிவுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தினுடைய ஆவி நம்மை ஆளுகை செய்யணும். அப்ப இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் பாருங்க. தேவன் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 11 இருந்து. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். செய்த இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் லோத்து பிரிஞ்சு போய் இங்கே சோதோம் கொமோராவில் இருக்கிறார். அங்கே சில ராஜாக்கள் சேர்ந்து அந்த சோதோம் கொமோராவை கொள்ளையிடும் பொழுது லோத்தினுடைய உடைமைகளும் இங்கே கொள்ளையிடப்படுந்த செய்தி கேட்டு ஆபிரகாம் துரத்தி போய் அதை பிடிக்கிறார். 15வது வசனம். ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு தரம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வேதப்பதி காட்டுது பாருங்க. இந்த சோதோம் கொமோரா அங்கிருந்து கொள்ளையடிச்ச பொருட்களை கொண்டு வரும்போது ஏதோ சும்மா 1 கிலோ கோதுமை 2 கிலோ அரிசி அப்படி இல்லை. ஒரு ராஜ்யத்தில் என்னவெல்லாம் இருக்கும் கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அத்தனை பொக்கிஷங்களையும் கொண்டு வந்து காலடியில் போட்டு வச்சுட்டு அந்த தேசத்தின் ராஜா சொல்கிறான், ஆபிரகாமே எங்களுக்கு எவ்வளோ பெரிய நீ உதவி செஞ்ச, எங்கள் ஜனங்களை மாத்திரம் நீ என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு ஈடாக நீ திருப்பி கொண்டு வந்ததுக்கு நன்றி கடனாக எல்லாத்தையும் எடுத்துக்க, எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கன்னு சொல்லும் போது ஆபிரகாமனுடைய குவாலிட்டியை பாருங்க. இங்கே ஏன் இந்த ஆபிரகாம் அதை தொட மறுக்கிறான் அப்படின்னா, ஆதியாகமம் 13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கிடைக்குது இல்லையா, வாங்கி வச்சுக்கிறோம், சும்மாவா தர்றான், நம்ம ஒன்று பண்ணணும், அதனால அவன் தந்துருக்கிறான். ஆபிரகாம் எதை பார்க்குறான் பாருங்க. ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவன் ஆக்கினா என்று சொல்லாதபடிக்கு விக்கிரங்களை வணங்கி மகா பாவிகள், யாரும் செய்ய முடியாத காரியங்கள், அசிங்கமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஜனத்துக்கு ராஜாவா நீ இருக்கிற. அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? அதனாலதான் எல்லா பக்கமும் இருந்து வருது, வாங்கி குமிச்சு போட்டுக்கிறோன்றது இல்லை. அது தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எட்டையாவது மண்டையை சொரிஞ்சிட்டு போய் நிற்கிறது இல்லை. நீங்களா பார்த்து ஏதாவது செய்யுங்க, நீங்களா பார்த்து ஏதாவது செய்யுங்க, அடியேன் அடியேன். இந்த வார்த்தையெல்லாம் என்ன ஆயிக்கிறதுனா, தெய்வத்தையே தரமில்லாதவராக காட்டியிருந்த உலகத்துக்கு. கண்ணுடைய வேலைக்காரனா இருக்கிறேன்னா உங்க வீடெல்லாம் வந்து வந்து நின்றுட்டு ஏதாவது பார்த்து செய்யுங்க, ஐயாவுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டணும், என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன எந்த தெய்வத்தை நான் காட்டுறேன்? அப்போ உங்க நிலைமை எப்படி இருக்கும்? என் நிலைமையே அப்படி இருந்துச்சுன்னா, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னையும் போஷிக்கிறவர், உங்களையும் போஷிக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் போஷிக்கிற ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆமென். அதனாலதான் இந்த தரம் தாழ்ந்து போய் எல்லா இடத்துல இருந்து லாபம் வருதுங்கிறதுக்காக போய் கையை நீட்டிட்டு நிற்கிறது இல்லை. ஆபிரகாம் இங்க என்ன சொல்ல வர்ற? ராஜாவுக்கு முன்னால சொல்றாரு, வானத்தையும் பூமி உடைய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு முன்னாடி நான் கையை நீட்ட போறது இல்ல. ஏன்? நீ என்னை பணக்காரனாக்க முடியாது, நீ என்னைய ஏழையாக்கவும் முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். தெய்வத்துக்கு நேராக கையை உயர்த்துகிற ஒவ்வொருவனையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதனாலும் நீ ஏழையாகவும் முடியாது, பணக்காரனாகவும் முடியாது. அப்ப எந்த மனுஷனும் நமக்கு ஆஃபர் போட முடியாது பாருங்க. நம்மளுடைய கஷ்ட சூழ்நிலைகள்
நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு போகிற அந்த வார்த்தைகளை வச்சு சிலர்லாம் சரி சரி பார்த்துக்கலாம், உனக்கு நான் செஞ்சு தர்றேன், கஷ்டப்படுறீங்கல்ல, ஏதாவது கேளுங்க. போய் எங்கேயும் போய் கேட்டு நிற்கக்கூடாது. கடவுளே அந்த இருதயத்தை திறந்துட்டாரு. பெரிய பணக்காரருடைய இருதயத்தை ஆண்டவர் நமக்காக திறந்துட்டார். கர்த்தருடைய இருதயமே நமக்காக திறந்து நிற்குது. எந்த மனுஷனுடைய இருதயம் நமக்காக திறக்கணும்? இல்லை ஜெபம் வேற. ஆண்டவரே என் எஜமானுடைய இருதயத்தை திருப்புங்கன்னு. எந்த எஜமானும் நமக்கு போசிக்க முடியாது. அதனால தான் அனுதினமும் காலையில் எந்திரிச்சு கையை தூக்கி வரணும். கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகி உமக்கு முன்பாக என் கரங்களை உயர்த்துகிறேன். அதில் வெக்கப்படக்கூடாது. அவர் தான் என்னுடைய சோர்ஸ். அப்போ என் வேலை, என்னோட வருகிற அந்த வருமானம், இதெல்லாம் மீன்ஸ், அது ஒரு வழிகள். அந்த சோர்ஸின் இடத்துலேருந்து வந்த வழி தான் இதே வழியை கொண்டு போய் நான் சோர்ஸாக மாற்றிடக்கூடாது. அப்படி மாற்றினேன் அப்படின்னா தேவனை தேட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்க முடியாது. நான் தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், என்னை வச்சு தான் நீ வாழ்கிற, என்னால் தான் நம்ம வீட்டில் கஞ்சி வேகுது. செய்யும் தொழில் தெய்வம், அந்த தெய்வத்துடைய கடவுள் எஜமா. டெய்லி அவரை தொட்டு ஆராய்ச்சிட்டு வர வேண்டியதான். எவ்வளோ பெரிய சாபம். அதனால தான் நம்மளுடைய ஆதாரம் யார்? எது என்னுடைய ஆதாரமாக இருக்கு? யார் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறா? ஸோ என்னுடைய வேலை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். அவரை மகிமைப்படுத்தாத எதுவும் எனக்கு அது பாவம். ஒரு காரியம் நான் செய்கிறேன், அது கடவுளை மகிமைப்படுத்துதா? மகிமைப்படுத்தலை அப்படின்னா நான் பாவம் செய்கிறேன். அதனால தான் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் இறங்கி போய் பெரிய தேவனை விட்டு கொடுத்துடாதீங்க. சுற்றியுள்ள ஜனங்கள்லாம் நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், எதிர்காலத்தில் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். இல்லை இவங்க ரொம்ப கடினமாக உழைச்சாங்க, அவங்க ஓனர் அவ்வளோ பெரிய ஆள், அதனால தான் அவருங்க இப்படி இருக்கிறாங்க. கடவுளுடைய நாமத்தை நான் தூஷிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எங்கிருந்து நன்மை வரட்டும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு போய் மாலையை போடுறதில்ல, கர்த்தரே என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உலகம் மனிதர்களை நம்பி ஏதாவது தரமாட்டாங்களான்னு சொல்லி இன்னைக்கு எதிர்பார்த்து நிற்கும் போது, இல்லை என் அப்பா மாத்திரம் எனக்கு அந்த நேரத்தில் உதவி செஞ்சிருந்தா, என் சித்தப்பா எனக்கு உதவி செஞ்சிருந்தா, என் மாமனார் என்னைய கொஞ்சம் தூக்கி விட்டுருந்தா, இப்படிப்பட்ட நினைவுகளோடு இருக்கிறவங்கள கடவுளே தூக்குனாலும் உங்களால் எந்திக்க முடியாது. காரணம் தனக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை, அந்த கொள்கை வாழ்க்கை குறித்து தானே. சரியான ஒரு தரமான ஒரு கொள்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. யாராவது வந்து போகும்போது எதையாவது ஒன்று போட்டு போகிறது, கடைசியில் அடுத்த ஆள் போட மாட்டாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறது. தனக்குள்ளே என்ன இருக்குது? ஆற்றல், திறமை, விசுவாசம், இயேசுனுடைய சிலுவை, அவருடைய பாடுகள், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மகிமை எதுவும் அறியறதில்லை. இப்போ தேவன் நமக்கு சொல்கிறது, தரமான கொள்கையுடையவர்களாய் இருங்க. உலகம் இன்னைக்கு அநேக வேதனைகளால் நொந்து கொள்ளுது. காரணம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் எனக்கு தரல. வாயை திறந்தாலே இந்த அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, இவங்க தந்திருந்திருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு ஹெல்ப்னு போய் நின்று, அவங்க அன்னைக்கு மாத்திரம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் சூப்பராக இருப்பேன். அதனால இன்றைக்கி நான் தோற்று போன அந்த வாழ்க்கைக்கு இவங்க தான் காரணம். நான் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம். இதை இவங்க சாகிறதுக்கு முன்னால் பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டு வேற சாகிறது. இன்றைக்கி நம்ம நல்லா இருந்திருப்போம்யா, அந்த ஆள் பண்ண வேலை அப்படின்னு பிள்ளை இப்போ அந்த ஆளையே பார்த்துக்கிட்டு அடுத்த தலைமுறையை போயிடுறது. கிறிஸ்துவை காண்பிக்கும்படி தான், எந்த மனிதனும் அல்ல, கர்த்தரால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இருக்காது. அப்போ நம்முடைய சோர்ஸ் கர்த்தராக இருக்கிறார். பல மீன்ஸில் இருந்து, பல வழிகளில் இருந்து உங்களுக்கு ஒரு சம்பளம், ஒரு வருமானம் வருது அப்படின்னா வாங்கி கையில் வச்சு தேவனுக்காக அதுக்கு நன்றி சொல்ல பழகணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த தசமம் காணிக்கைன்னு வைக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறது என்ன? எனக்கான ஆதாரம் இந்த வேலை இல்லை, இந்த கம்பெனி இல்லை. எனக்கான ஆதாரம் கர்த்தராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு, அவர் ராஜாவாக இருக்கிறான், அந்த சத்தத்துக்கு என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன், அவரை நான் கனப்படுத்துகிறேங்கிறதுக்கான அடையாளமாக தான் ஆண்டவர் அதை செய்கிறார். உன் விளைச்சலின் முதற்பலன் எல்லாம், அநேக விளைச்சல்கள் இருந்து வரும். எத்தனை விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தாலும் அத்தனையும் அது கர்த்தருக்குரியதாக இருக்குது. கர்த்தரை நான் கனம் பண்ணும்போது அவர் என்னுடைய ராஜா. அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? ஆதியாகமம் 24. தரமான அந்த திருமணத்தை உடைய அந்த ஆபிரகாம்
அவனுடைய எதிர்காலம் என்னவா இருந்தது? ஐயோ அத்தனை பொருட்களை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி உட்காந்தவன் ஒரு நாளும் யோசிக்க விடலை. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம்ல, சில வாய்ப்புகள் வந்தபோது நம்ம தட்டிட்டோம். ஐயோ அன்னைக்கு நம்ம அதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஆபிரகாமுக்கு ஐயோ நம்ம அன்னைக்கு அது சோதங்குமாரால ராஜா கொடுத்த அந்த பொருட்கள்லாம் நம்ம எடுத்திருந்திருக்கலாமோ. அவன் வாழ்நாளில் ஒரு நாளை கூட ஆண்டவர் அப்படி சந்திக்க விடலை, அப்படி ஒரு எண்ணமே வராதபடி. அதனாலதான் கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற தீர்மானம் இன்னைக்கு ஒருவேளை நஷ்டம் மாதிரி தெரியலாம். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐயோ இது வந்தால் நமக்கு அப்படி ஆகிக்கலாம், இப்படி ஆகிக்கலாம், நம்ம கடன் அடைச்சிடலாம். வழி யாரு? எது என்னுடைய ஆதாரமாக மாறப்போகுது? அன்னைக்கு நான் மாத்திரம் கையை நீட்டி வாங்கியிருந்தேன் அப்படின்னா சோதங்குமாராவுடைய ராஜா தான் என்னுடைய ஆதாரமாக இருந்திருப்பான். அதனாலதான் ஆபிரகாம் அந்த உணர்வோடு சொல்றான், ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவனாக்கினாய் என்று சொல்லிடாதபடி. எதிர்காலத்தில் பார்க்குறோம் பாருங்க, வேலைக்கு போற எந்த எஜமானும் என்னைய ஆதாரமா இருக்க முடியாது. ஏன்? வேலை செய்கிறேன், என்கிட்ட இருந்து திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் கொடுத்து தான் சம்பளம் வாங்குறேன். அதனால ராஜா நான் தான் உனக்கு சோசன்னு சொல்லிட முடியாது, எந்த எஜமானும் சொல்லிட முடியாது. ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான். நீ சொல்லிடாத அப்படி. அப்ப என்ன அர்த்தத்தில் இருந்திருக்கிறான்? நிச்சயமான பணக்காரன் ஆவேன், அப்படி ஆகும்போது நீ தான் ஆக்கணும்னு சொல்லிடக்கூடாது. என்ன ஒரு தரமான ஒரு எண்ணங்கள், எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தை குறித்து அந்த ஒரு ஆசையோடு கூட விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. அதனால தான் பிசாசு கொண்டு வந்து அப்பப்போ ஆஃபர் போடும் போதெல்லாம் மண்டையை சொரிஞ்சிட்டு போய் வாங்கிடக்கூடாது. எந்த வழியில் வருது, அதனுடைய எதிர்காலம் என்ன, எதிர்காலத்தில் இவன் எப்படி பேசுவான். அதனால தான் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா ஆள் யாருன்னு பாரு, ஆள் கொஞ்சம் மோசமான வன்கணனாக இருப்பானாக்கும், ஓன் தொண்டையில் கத்தியை வச்சுக்கன்றாரு. முன்னால் விருந்து இருக்குங்கிறதுனால நாக்கு அள்ளி வாயில் போடுறதுக்கு மெல்றதுக்கு துடிக்கும், கத்தியை வச்சுக்க. ஏன்? ஆள் சரியில்லை. அப்படிப்பட்டவன்ட்டு இருந்து எதையும் வாங்கிடாத, தரமான வாழ்க்கை வாழ பழகு. எல்லாம் சரிதான், எல்லாம் ஒன்று தானே. கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா. போட்டால் எல்லாம் சரியாயிரும். சோத்திரத்தோடு புசிக்க கூடுமானாலும் எல்லாம் புனிதமாயிருது, பரிசுத்தமாயிருமா. ஆள் மோசமான முன்னால் இருக்கிற உணவு இல்லை, அதை கொண்டு வந்து கொடுக்குறவங்க என்ன மனநிலையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கர்த்தர் அவ்வளவு ஒரு தரத்தோடு கூட இருக்கிறார். அதனால தான் காணிக்கை தசமத்தை கூட ஆண்டவர் கேட்கும்போது உற்சாகம் இல்லாத ஒரு இடத்துல வாங்காதேன்றார். ஏன்? நான் தரமான ஆளு, நீ எனக்கு வேலை செய்கிற, நீ எனக்கு என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கிற. ஒரு மாதிரி கசந்து அதை ஒரு கொடுக்கணுமோ வேதனைப்பட்டு கொண்டு வரன்ற, ஐயோ வாங்கிறாது, அது என்னுடைய குவாலிட்டி இல்லை, அப்படி வாங்கிடக்கூடாது யார்ட்டையும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர், அந்த உற்சாகம் எப்போ வரும்? கர்த்தர் இன்னாருங்கிற அறிவு வரும் பொழுது தான். அப்போ ஆபிரகாமுக்கு பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா. அப்போ அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? 24:1 ஆதியாமம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்படி ஒரு தீர்மானத்தில் இருக்கும்போது கர்த்தரை நம்பி கர்த்தரை தன்னுடைய ஆதாரமாய் வைக்கிற மனுஷனுக்கு சகல காரியங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வந்தார். அதனாலதான் எந்த இடத்துலையும் நீங்க இணங்கி போகக்கூடாது. அற்பமான காரியம், கடவுள் அறியாத இடங்கள்ல போய் மண்டை செஞ்சுட்டு போய் நிற்கக்கூடாது. சகல காரியங்களிலும் இயேசுக்கு முன்னாலையும் பிசாசு பார்த்தீங்கன்னா சோதிக்கும் போது உலகத்தினுடைய சகல ராஜ்யம் அப்படின்னா சும்மா ஏதோ படம் கட்டலை, எல்லா பொருட்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கோடி கோடியாக கொட்டி கிடக்குது. இவை எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, யாரும் பார்க்கல, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். டப்புன்னு அப்படி குனிஞ்சு நிமிந்துருங்க, என் காலை தொட்டு மாத்திரம் நிமிந்துருங்க. எவ்வளோ பெரிய ஆஃபர் நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா. எல்லா துறைகளிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்கல்ல, அது டீசெண்டாக சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அர்த்தம்? அது ஆஃபர். ஒன் டே நைட்டு மட்டும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துடும், இத்தனை லட்சம் உங்களுக்கு வந்துடும். இது அந்த மாடர்னா இன்னைக்கு பிசாசு இதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு நான் எதையும் நான் சம்பாதிக்க வேண்டியதில்லை, அட்ஜஸ்ட் பண்ணா போதும். பிசாசனுடைய வஞ்சனை. ஆண்டவர் அழகா சொன்னார், இயேசு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இதுதான் ஒரு ராஜாவுக்கு நம்மளை கீழ்ப்படுத்துற விதம். எழுதப்பட்ட வார்த்தை, தேவ சித்தத்தின்படி. ஆப்ஷன் எனக்கு கிடக்குது, நான் நினைச்சா என்னன்னாலும் பண்ணலாம், எப்படினாலும் சம்பாதிக்கலாம். விஷயம் இங்க பணம் சம்பாதிக்கிறது சொல்லி கொடுக்கல,
அது எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ராஜ்யத்தினுடைய செழிப்பு எப்படி வருது? ராஜாவை ஆராதிக்கிறதன் மூலமாய், ராஜாவினுடைய சித்தத்தை செய்வதன் மூலமாய், அந்த ராஜாவினுடைய நோக்கத்துக்காக வாழ்வதன் மூலமாய். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் கடினமானது இல்லை. எதை செஞ்சாலும் பணத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் எதையும் செஞ்சில்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப அந்த ராஜாவின் சத்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன். தொழில் தர்மம்ன்றாங்க. தேவன் ராஜ்யத்திலிருந்து சொல்றாரு, யாரும் கெட்டு போகும்படி ஒரு வேலையை செஞ்சிடாத. ஏன்னா நீ என் நாமத்தை சம்பந்தம் நான் போயிருக்கிற, உன்னிலே நான் மகிமைப்படணும். நீ செய்கிற தொழில் ஜனங்களுக்கு நன்மை உண்டாக்கணும். வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், இணங்கி போகிறதில்ல. முதலாவது ராஜ்யத்தை தேடக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு சகல காரியங்களின் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். அப்ப தேவனுக்கு நான் ஆராதனை செல்லும்போது மற்றவை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து காலடியில் கொட்டப்படுது. இயேசு கொட்டினது போல இவை எல்லாவற்றின் மீதும் இப்ப எனக்கு அதிகாரம். இன்னும் சொல்ல போனா நரகத்தின் மீதே எனக்கு அதிகாரம் இருக்குன்ட்டார் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி தரமான ஒரு தீர்மானம் உடையவர்களாக இருக்கணும். ஸோ இதே ஆபிரகாம் லோத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சம்பவம் தெரியும். ரெண்டு பேரும் இங்கே லோத்து ஆபிரகாமோடு கூட வந்து சேர்ந்தான். லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். ரெண்டு பேருடைய சொத்தும் பார்த்தீங்கன்னா பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருடைய வேலைக்காரர்களுக்கு நடுவில் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. அப்போ ஆபிரகாம் ஒரு டீசெண்டான ஒரு முடிவு எடுக்கிறாரு. தம்பி, இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க, நிறைய ஆயிடுச்சு. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிற சுற்றி உள்ளவெல்லாம் பார்த்து அசிங்கமாக நினச்சிடக்கூடாது. ஒன்று பண்ணுவோம், நீங்கள் கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீங்கள் வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். முதலாவது நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க, நமக்குள்ள எந்த விதமான சண்டை இருக்கக்கூடாது, பிச்சுக்கங்க. லோத்துக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆபிரகாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறான். முதல்ல அவன் எடுத்துட்டு மிச்சத்தில் நமக்கு தந்திருக்கணும். ஏன்னா நம்ம அவனை நம்பி தானே வந்தோம், அவனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆனால் ஆபிரகாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. ஏன்? திசைகளை பார்த்து ஆபிரகாம் வாழலை, கர்த்தரை பார்த்தே வாழ்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஆபிரகாமுடைய குவாலிட்டி. வாசிக்கும் போது நமக்கு இதெல்லாம் தெரியணும். ஒரு தரம் உள்ள ஒரு ஆபிரகாம். அந்த வித்துக்கு தான் ஆண்டு நம்மளை பெற்று எடுத்திருக்கிறாரு. அப்போ லோத்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. பார்த்துட்ட உடனே அந்த இடத்த சூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆபிரகாம் அப்படியே அகேன்ஸ்டாக போயிடுறாரு. ஏன்? தேசத்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை, என்னால் தான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீ நல்ல பசுமையான இடத்த எடுத்துகிட்டு போகலாம். பசுமை இப்போ எனக்குள்ளே இருக்குது. நான் போய் ஒரு வறட்சியான இடத்துல உட்கார்ந்தேன் அப்படின்னா அந்த இடம் பசுமையாய் மாறும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் சுமந்தவனாக இருக்கிறேன். என்னால் என் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும், என்னால் என் ஆஃபீஸ் ஆசீர்வதிக்கப்படுது, என்னால் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுது. காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த ஒரு வேலையை, எந்த தொழிலை என்னை ஆசீர்வதிச்சிட முடியாது. ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவன் தேவனாக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். அறிவு. லோத்துடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த தேசத்தினுடைய பாவம் கொடிதான் இருக்குது. கர்த்தர் அதை அழித்து போடும்போது லோத்துடைய நிலைமை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வெளியில் விடுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்காம ஓடிப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பச்சை பசேன்னு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தான். கடைசியில் அதோடைய விளைவு ரொம்ப மோசமாக இருந்தது. அவன் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூளாயிட்டான், தூணாயிட்டான். கடைசியில் ரெண்டு பிள்ளைகளோடு போய் ஒரு அவலட்சணமான ஒரு வாழ்க்கை. ஹிஸ்ட்ரியே சொல்ல முடியாது வெளியில். லோத்துடைய எதிர்காலம் அப்படி மாறிடுச்சு. ஆனால் ஆபிரகாம் வேற. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். அதனால தான் உங்களுடைய ஆதாரத்தை மாற்றிருங்க. ஏதோ ரெண்டு வீட்டு மேலே, ஏதோ ஒரு நிலத்து மேலே நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சு மாதம் மாதம் வருதே ஒரு வட்டி, அது மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுதான் நம்முடைய சோர்ஸ். எல்லா கண்ணையும் தூக்கிட்டு ஆண்டவர் பார்க்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதம் நாளுக்கு நான் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். அதனால தான் கர்த்தருடைய ஆதாரம், அவரே என்னுடைய எல்லாமா இருக்கிறாங்கிற பார்க்க பழகிறது. தெய்வனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற மனுஷன், கர்த்தரை சொல்லியிருக்கிறார், அந்த சித்தத்துக்காக வாழ்றேன் அப்படின்னா அந்த மனிதனை ஒருவனும் இந்த பூமி ஏழையாக்க முடியாது, ஏழை ஆகவே முடியாது. ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாய் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து,
உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போ. யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை ரொம்ப ஏமாற்றி வாழ்ந்துறான். கூளை கொடுத்து அவன் பசியில் வரும்பொழுது இவனுக்குன்னு வச்சிருக்கிற கூளை கொடுத்துட்டு அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிடுறான். அடுத்து அப்பனையும் ஏமாற்றி அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் சரசில் வரும்படி நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாங்கிடுறான். இப்போ ஏசா வந்து கேட்டால் நினைச்சாலும் இப்போ செலுத்த முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு யாக்கோபு மேலே. ஏசா இப்போ கோபம் கொண்டு அவன் துக்கிக்கும் நாள், அதாவது என் அப்பன் மட்டும் சாகட்டும், அடுத்த நாளே நான் இவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வமாக வளர்ந்த பிள்ளை, செல்லமாக வீட்டை சுற்றி சுற்றி வளர்ந்த பிள்ளை, அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா சொந்த தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பிடுறான். ஏன்னா அவன் அண்ணன் உன்னைய கொல்ல தேடுறான், அவன் கோபம் தணிகிற வரைக்கும் நீ போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றான். அனுப்பி விட்டா இவன் தனி ஆளாக காட்டில் ஒருத்தர் கோலை வச்சுட்டு அவன் தனிமையாக அப்படி போயிட்டுருக்கிறான். போகும்பொழுது இது வரைக்கும் தான் வாழ்க்கையில் ஒன்று வேணும்னா யாரையாவது ஒருத்தங்களை காலை பிடிக்கணும். அதனால தான் பிறக்கும் போதே தன் சகோதரனுடைய காலை பிடிச்சிட்டு தான் வெளியில் வந்திருக்கிறான். முடிவு பண்ணிட்டான், யாரையாவது ஒன்று ஏமாற்றணும், காலை பிடிச்சாவது நம்ம முன்னேறிடணும், அப்படின்னா தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். மற்றவன் காலை விழுந்த எந்திரிச்சா சரியாகுதுன்னு எனக்கு சரியாகுது இல்லை, அதுக்கு பேர் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்படின்றான். ஸ்மார்ட்டாக இருக்க பழகிக்கங்க, ஈரல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை தான் யாக்கோபு வாழ்ந்திருக்கான். வாழ்நாள் மனுஷன் கர்த்தரை நம்பி அவன் வாழலை, எல்லாமே ஏமாற்றி ஏமாற்றி அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் அடைஞ்சதை வச்சு அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் முதல் தடவை கர்த்தரை சந்திக்கும் போது அவனுக்குள்ளே நடக்கிற அந்த மாற்றம். ஆதியாகமம் 28:12 அந்த காட்டில் அவன் படுத்திருக்கிறான். அப்போ ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உனக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஸோ இப்போதான் கடவுளுடைய சத்தம் யாக்கோபு புறப்பட்டு வருது. இதுக்கு முன்னால் வரைக்கும் தன்னுடைய சொந்த புத்தியில் இவனை ஏமாத்திடலாமா, அவனை வஞ்சிச்சிடலாமா, இவனை எப்படியாவது கீழே தள்ளி அந்த இடத்துக்கு நம்ம மேலே போயிடலாமான்னு சொல்லி வாழ்நாள் முழுசும் தீமையான காரியங்களை கொண்டே நல்லதை அடைய நினைச்ச மனுஷன் முதலாவது தெய்வத்தை சந்திக்கிறான். 17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்போ அவன் சூழ்நிலை, அவன் சொந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது, நினைச்சாலும் வர முடியாது. அங்கே ஒருத்தன் அறுவலை திட்டிக்கிட்டே நிற்கிறான், இந்த பக்கம் வந்தானான்னு சொல்லி தெரியாத ஒரு இடத்துக்கு தான் ஓடி போய் ஒளியணும், கொன்னே விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு பாருங்க, 4 திசையிலும் நீயும் உன் சந்ததியும் பரம்புவாய், நான் சொன்னதை செய்கிற அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு அவர் வாக்கு பண்ணுறார். தேவனுடைய சத்தம் உள்ள வந்த உடனே இப்போ தான் முதலாவது தேவனை சந்திக்கிறான். சந்திச்ச உடனே அவனுக்குள்ள வந்த மாற்றத்தை பாருங்களேன். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா இது வரைக்கும் நான் எல்லாருடைய காலை பிடிச்சு காலை மாறி விட்டு அப்படி முன்னேறி வந்த வாழ்க்கை, தெய்வத்தை சந்திச்ச மாத்திரத்தில் ஆண்டவரே நீர் சொன்னபடிலாம் என் வாழ்க்கையில் நீ செய்வீரானால், இப்பத்தான் சொல்றான், நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம், அதாவது லஞ்சம். அப்படியா வாசிக்கும் போது நமக்கு அப்படிதான் தோணும். நீர் இதை செய்வீரானால் நான் உமக்கு அதை செய்வேன்.
லஞ்சம் இல்லை. இதுவரை மனிதர்களை ஏமாற்றி வாழ்ந்து வந்திருந்த எனக்கு இப்பதான் முதலாவது எனக்கு ஒரு பயமே வருது. மனிதர்கள் நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, 10ல் 1 அப்படிங்கிறது கம்சனா நான் தரல, உம்மை கனப்படுத்தும்படி. ஏன்னா அதெல்லாம் ஆபிரகாம் செஞ்சதை பார்த்துருக்கிறான், ஈசாக்கு செஞ்சதை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் மாத்திரம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறான். ஆனா தெய்வத்தை நம்பும் பொழுது என்ன நடக்குது? அந்த தெய்வத்தை நான் கனப்படுத்துகிறேன். இது வரைக்கும் நான் உங்களை நம்பல, ஏமாத்தி தான் இந்த சொத்தெல்லாம் சம்பாதிச்சேன். சகோதரன் ஏமாத்தி இருக்கிறேன், எல்லா மனுஷங்களை ஏமாத்தி தான் செய்யணும்னு சொல்லி நான் பெரிய ஒரு தத்துவத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். முதலாவது உம்மை கனப்படுத்துறதன் மூலமாய் வருகிற நன்மையை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, தசமபாகம் அப்படிங்கிறது கடவுளுக்கு இதை செஞ்சா அதை செய்யறது, பொருத்தனை அப்படிங்கிறதுங்கிறது இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் இதை செஞ்சிருவோம் ஆண்டவரே. அப்படி இல்லை, கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். கனப்படுத்த பழகிறேன் பாருங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஏன்னா உம்மிடத்திலிருந்தா எனக்கு கனமும் ஆசீர்வாதமும் வருகிறது. நீர் ஒருத்தர் தான் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக இருக்கிறே அப்படிங்கிறத அங்கீகரித்து செலுத்துறது தான் தசமபாகம். தசமபாகம்னா ஏதோ கிறிஸ்தவங்களாம் கேட்குறாங்க, கோயில் கட்டணுமா, இயேசு விழுந்து கிடக்கிறாரு, நம்ம கொடுக்கலைனாக்கா அவர் விழுந்தே தான் கிடப்பாரு, தூக்கி நிப்பாட்டணும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். உங்களையே கட்டுறதுக்கு அவர் வேணும். நம்மெல்லாம் சேர்ந்து என்னதை கட்டுறது? நம்மளா கட்டினது பாவியலுக்கு அப்புறம் கர்த்தர் கட்டுவார். என் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் அப்படின்றார். ஆகினால்தான் தரமான தீர்மானங்கள் எடுக்கணும். வாலிப பிராயம் எல்லா மனிதர்களும், வயசானவங்க கூட தரமான தீர்மானத்தை எடுக்கணும். என் தேவனை நான் கனப்படுத்த பழகிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் இப்பொழுது படிச்சுட்டு இருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு வேலையை தந்து அந்த வேலையிலிருந்து வருகிற அந்த வருமானம் எந்த வேலையோ எந்த எஜமானோனாலும் இல்லை, என் திறமையினாலும் இல்லை, என் படிப்புனாலும் அல்ல, உம்மை கனப்படுத்தும் என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள். வாலிப பிராயத்தில் இந்த தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்க. தரமான தீர்மானம். எந்த மனுஷனுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டவே மாட்டார். அது ஒரு குவாலிட்டியான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதை கர்த்தரை நம்ப பழகிறது. அப்ப தசமபாகம் கொடுக்கும் பொழுது என்னத்தை கொடுக்குறேன்? என் நம்பிக்கை, என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, இது எல்லாவற்றுக்கும் நீர் ஒருத்தர் தான் காரணம், நான் உம்மைத்தான் ஆதாரமாய் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரேங்கிறத தான் வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறேன். கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுத்தா இவர் பெரிய ஆளாகிடுவார், அவர் பெரிய, எவர் இல்லை, நான் பெரிய ஆளாகிறதுக்கு தேவன் வச்ச வழி. நான் பெரிய ஆளாகணும், அடுத்த தலைமுறைக்கு, என் தலைமுறைக்கு நான் அதை வெளிப்படுத்தணும். வசிங்க ஆதியாகமம் 29:15. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். யாருக்கு வேலை செய்யறது? யாக்கோபு யார்? லாபானுக்கு மருமகன் இல்லையா? யாக்கோபுக்கு லாபான் தாய் மாமா. தாய் மாமா பொண்ணு தனக்கு தான்ற ஒரு அறிவு கூட இல்லாம, இவ்வளவுதான் இவருடைய லெவல், இவ்வளவுதான். அந்த 2வது பொண்ணுக்காக இவன், எனக்கு சம்பளம்லாம் ஒண்ணு வேணாமாம்மா, 7 வருஷம் உங்களுக்கு நான் வேலை பார்த்துறேன், எனக்கு அந்த பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்துருங்க. இப்படித்தான் நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு ஏற்கனவே நமக்கு சம்பாதிச்சு கொடுத்ததை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். எனக்கு சொந்தமானது சுகம், என்னுடைய பிறப்புரிமை, ஐஸ்வர்யம் என்னுடைய பிறப்புரிமை, பாவம் மன்னிப்பு என்னுடைய பிறப்புரிமையா இருக்குது. பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன? இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போகலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, உபவாசம் போடலாமா, பே பண்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். சொந்த தாய்மாமா பொண்ணு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ராஜா மாதிரி அந்த வீட்டில் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்டு ஜம்முன்னு முடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. யாக்கோபினுடைய இவ்வளவுதான் லெவல். மனுஷர்களை நம்புவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய லெவல் இவ்வளவுதான். ஆனா இந்த லாபான் எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கிறாங்கிறது தெரியுது பாருங்க. 19. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உமக்கு கொடுக்கிறது உத்தமம்.
என்னிடத்திலே தரித்திரு என்றான். அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றியது. 7 வருஷம் கொஞ்ச நாளா போயிடுச்சு. கண்ணின் கடைப்பார்வை கண்ணியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். நல்லா இருக்குல்ல? கண்ணின் கடைப்பார்வைய காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். 7 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. மாமா பொண்ணை பார்த்து பார்த்தே மேய்ச்சதுனால 7 வருஷம் அவருக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. அதனால தான் ஜாக்கிரதை. வாலிப வயசுல எது நம்மளை நடத்துது, யார் நம்முடைய ஆதாரம்? பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவையிடத்த மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரை சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். இதை எப்ப சொல்லியிருக்கணும்? ஏன் டிம் லைட்ல சரி மேரேஜ் நடந்துருச்சு, எல்லாம் அவங்க கல்ச்சர் படி முகத்தெல்லாம் மூடி ஓகே மேரேஜ் முடிச்சாச்சு. ராத்திரியே அரண்டு பிறண்டு எஞ்சிருக்க வேணாமா? எல்லாம் முடிஞ்சு காலையில சொல்றாரு, என்னம்மாம்மா என்னைய நீங்க இப்படி ஏமாத்தி விட்டீங்களே அப்படின்னு. இதான் யாக்கோபுடைய நிலை. இப்ப அடுத்த பொண்ணுக்காக அதனால என்னம்மாம்மா அந்த 7 வருஷத்து மூத்த பொண்ணு இப்ப அடுத்த 7 வருஷத்துக்கு இளைய பொண்ணை கொடுத்துருங்க. வாழ்க்கையே பாருங்களேன் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. ஸோ இப்படித்தான் யாக்கோபுடைய நிலைமை. ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் இருக்குது பாருங்க, அவனை துரத்தி வந்துகிட்டே இருக்கு. அவன் வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டங்களை உண்டு பண்ணினாலும், எத்தனை இழுவையை வச்சு இழுத்து அவனை தரமட்டத்துக்கு கீழே தாழ்த்தி போட்டா கூட கடைசியில் சொல்லி வேற வேதனைப்பட்டு அழுகிறாரு. 31, 38 இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலில் வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 முறை சம்பளத்தை மாற்றினீர்னா கூட கூட வைக்கல. இன்னைக்கு வாங்க 1000 ரூபா, நாளைக்கு 1500 ரூபா, இப்படி 10 முறை கூட்டல. 10 முறை இறக்கி இருக்கிற, டீ ப்ரமோட் பண்ணி இருக்கிறாரு. இல்லை நான் வேற மூடில் இருந்துட்டேன், நேற்று நான் உனக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோதான் மாமா? இல்லை உனக்கு 800 ரூபா தான் சம்பளம். இப்போ 800 ரூபா கேட்டு அந்த நாளை முடிச்சுட்டு போய் நின்னா 800 ரூபாயை சொன்னேன். இந்த வேலைக்கு போய் யாராவது 800 ரூபா கொடுப்பாங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா 10 தடவை மாற்றினா இங்கே கையில் என்ன தான் மிஞ்சிருக்கும்? ஒன்றுமே இல்லை. அதைத்தான் இப்படி சொல்ற. 10 முறை நீர் மாற்றி. யாரு? சொந்த தாய் மாமா. எப்படிப்பட்ட ஒரு சத்துருடைய கையில் இன்னைக்கு நமக்கு லாபானா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு எஜமானா இருக்கலாம், யாரோ ஒரு மனிதர்களாக இருக்கலாம். நாம் வளர விடாதபடி, பொருளாதாரத்தில் நான் முன்னேற விடாதபடி, என்னை இழுக்கக்கூடிய எல்லாம் அசுத்தாவினுடைய சக்திகளாக இருக்கலாம். என்னை ஜெயிக்க விடாதபடி, என் வாழ்க்கையில் நஷ்டங்களை எனக்குடைய ஆசீர்வாதங்களை திருடி போடப்பட்ட ஒரு நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை காண்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதை காண்கிறவராக இருக்கிறார். கடினமாக உழைச்சிருக்கிறான். 12வது வசனம் 31:12 அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய புலியும் கடாக்களையும் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். கர்த்தர் சொல்றார், தேவதூதன் மூலமாக சொல்றாரு. இந்த லாபான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, உனக்கு சம்பளம்னு ஒன்று வேணாம், ஒன்று பண்ணுவோம். புள்ளி உள்ள ஆடா உனக்கு குட்டி போட்டுச்சுன்னா புள்ளி உள்ள ஆடு ஃபுல்லாக உனக்கு, வரி உள்ளது ஃபுல்லாக எனக்குன்றாரு. இந்த டீல் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எடுக்கிறார். ஏன்னா லாபானுக்கு நல்லா தெரியும் புள்ளி உள்ள ஆடு அவ்வளோ லேசில் வராது. யாக்கோபு அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கும் போது கூட தேவன் சொல்றாரு, லாபான்
உனக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் கண்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நஷ்டம் போயிட்டு இருக்குதா? உங்க வாழ்க்கையில ஏமாத்துறாங்களா? யாரோ கொண்டு போய் தந்திரத்தினால பிடுங்கி இருக்கிறாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை அனுப்புது, அவர்கள் செய்கிறதை கர்த்தர் கண்டு கொண்டு இருக்கிறார். அப்ப விஷயம் என்னன்னாக்க, உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற எல்லா இழப்புகள், எல்லா விதமான நஷ்டங்கள், பண விஷயத்தில் உனக்கு செய்கிற துரோகங்கள், உனக்கு வர வேண்டிய நன்மையை கொடுத்துடாத அளவுக்கு பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அதை கண்டேன். முதல்ல கர்த்தர் உங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அறிவு வரும் பொழுது ஒரு பயம் இருக்காது பாருங்க. யாரை குறிச்சும் பொறாம வராது. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் அவரைத்தான் ஆதாரமா வச்சிருக்கிறேன். அதை அவர் காண்கிறவராக இருக்கிறார். உங்க எஜமானன் எவ்வளவு மோசமானலாம் இருக்கலாம், லாபான விடையா மோசமா இருந்துட போறாரு. அந்த லாபானையே டீல் பண்ண தெரிஞ்ச ஆண்டவருக்கு உங்க எஜமான டீல் பண்ண தெரியாதா? அப்ப மாத்தி மாத்தி பேசுறாரு. கர்த்தர் அதை காண்கிறவராக இருக்கிறார். அப்ப எந்த மனிதனும் நம்மளை கெடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் அத்தாட்சியா இருக்குது. அதனாலதான் முது சாட்சிகளை நான் தியானிக்கும் போது நான் ஞானம் அடைகிறேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்காங்கிற பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு ஞானம் உள்ள வர ஆரம்பிக்குது. இதே தேவன் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், என் வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப என்னை எந்த மனுஷனும் ஏழையாக்க முடியாது. ஒருவேளை என்கிட்ட நீ பிடிங்கிருக்கலாம், ஒருவேளை என்னை ஏமாத்தி இருக்கலாம், வஞ்சிச்சிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒரு பொழுதும் ஒரு மனிதன் என்னை ஏழையாக்க முடியாது. ஏன்னா என் கண்கள் வானத்தையும் பூமி உடைய உன்னதமான தேவனுக்கு நேராக நோக்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு நேராக என் கைகள் நீட்டப்பட்டதா இருக்குது. எந்த மனிதனும் நம்மளை ஏழையாக்க முடியாது, எந்த அரசாங்கமும். கவனம். ஏன் அப்படின்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் போட்டுட்டார். அவர் திட்டம் போட்டுட்டார். ஒரு நாள் அந்த திட்டத்தை எந்த சத்துருடைய ஆலோசனைகளை குலைத்து போட முடியாது. ஆண்டவர் சொல்றார், லாபான நான் பார்த்துக்கிறேன், உன் துரோகிகளை நான் பார்த்துக்கிறேன்றார். கண்டேன். 31:13 நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையும் பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அப்ப லாபான் தீங்கு செய்ய கர்த்தர் இடம் கொடுக்கல. அதான் அதனுடைய கன்க்ளூஷன். 7வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். உன் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு. அப்ப எனக்கு தீங்கு செய்யணும்னா முதல்ல கடவுளுக்கு போய் தீங்கு செஞ்சுட்டு அவரை ஜெயிச்சுட்டு வந்தா தான் எனக்கு தீங்கு செய்யவே முடியும். பண விஷயத்துல விசேஷமா நம்புங்க. உங்களுக்கு பண விஷயத்துல தீங்கு செய்யணும் எந்த பிசாசு நினைச்சாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன், நான் அவரை ஆதாரமாய் கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த சத்துருவோ எந்த மனிதர்களோ தீங்கு செய்ய தேவன் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. தீர்க்கமா உள்ள வைங்க. இதான் சத்தியம். எனக்கு தீமை செய்யறதுக்கு எந்த பிசாசுக்கு ரைட்ஸ் கிடையாது, அதிகாரமே இல்லை. நான் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி பழுகி பூமியை நிரப்பணும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆசீர்வதிச்சிட்டார். அதனாலதான் எத்தனையோ இழப்புகளுக்கு மத்தியில் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துறவங்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறது இல்லை. கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எனக்காக. 8வது வசனம், புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. உங்களுக்கு லாபம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உலகம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தரும். ஏன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படி ஆகும். அதனால இவங்களுக்கு அதிகமாக லாபம் வந்துடக்கூடாதபடி புள்ளி உள்ள ஆடுன்னு வந்தா கர்த்தருடைய கிரியை உதவி அங்கே வேலை செய்து பாருங்க. எபினேசர் பின்னால இருந்து வேலை செய்யறாரு. எல்லாம் புள்ளி உள்ளதா போடுது. புள்ளி உள்ளதா போட்டுட்டு இருக்கும்போது கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. பிஸ்னஸ்ல கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்போது நடக்கிற மாற்றம். உலக மனுஷங்க பண விஷயத்துல நம்ம நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் விரும்பி இருக்கிற, நான் அவரை ஆதாரமா வச்சிருக்கிறேன். நீ அப்படி வந்தா கர்த்தர் அங்கேயும் வேலை செய்யறாரு. இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன், இனிமே நான் இப்படித்தான் உனக்கு சம்பளமா இருக்குனாலும் அங்கேயும் வேலை செய்யறாரு. கர்த்தர் யாக்கோபை நன்றாக வைக்க மனசு வச்சுட்டார். அவர் சொல்றார், இவன் என் மனிதன், என்னிடத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கிறான்,
என்னை கனப்படுத்துகிற மனுஷன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நாம பண்ற கனம் கொஞ்சம் கம்மி. ஆனா அவர் கொடுத்து ஒரு ராஜாவினுடைய கனம் எப்படி இருக்கும்? ஜெயில இருந்து வர்றான், வெறும் சொப்பனத்துக்கு தரிசனத்துக்கு வியாக்கியானம் தான் கொடுத்தான். ஆனா ராஜாவின் கனம் எப்படி ஆயிடுச்சு? தனக்குன்னு செய்து வைக்கப்பட்ட சாரியட்ல ஏறி உட்கார வச்சு, தன்னுடைய முத்திரம் போது தன்னுடைய கிரீடத்தெல்லாம் தூக்கி தலையில வச்சு, எல்லாரும் ஒரு நாய் கூட இந்த யோசேப்புக்கு எதிராக வாலாட்டக்கூடாது. ராஜாவின் கணம். ஒரு பார்வோனை இவ்வளவு கனப்படுத்துவான். ஆனால் நீங்கள் வாரந்தோறும் அந்த கர்த்தரை கனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தெய்வம் உங்களை எவ்வளவாய் கனப்படுத்துகிறவராயிருப்ப. ஆகையினால கண்கள் திறக்கப்படணும். நான் தெய்வத்தால் கனம் பண்ணப்பட்ட மனுஷனா இருக்கிறேன். எந்த இடத்துலையும் கீழே இறங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, விசுவாசிங்க. ஒரு தேவைன்னு வந்த உடனே யார்ட்டையாவது போய் கையை நீட்டுறதுக்கு போய் தீவிரப்படக்கூடாது. இந்த ஒரு தரம் உள்ள ஒரு எண்ணம் உள்ள வேணும். ராஜ்யத்தினுடைய மனப்பான்மைங்கிறது இதுதான். செழிப்பு இதுதான் செழிப்பு. உள்ளுக்குள்ள என்னை செழிப்பாய் மாற்றுகிறது. கடனை வாங்கி வீடெல்லாம் சுத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பொருளாக வாங்கி வைக்கிறது இல்லை. எனக்குள்ள ஒரு செழிப்பு, தரமான என்ன தெய்வத்தை குறித்து தானே ஒரு அறிவு. ஆண்டவரை நான் உம்மை கனம் பண்ணுவேன் அப்படிங்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஒத்தாசைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பாடுகளை கொடுக்குற மனுஷர்களும் உள்ள இருக்கிறாங்க. உங்களை கெடுத்து மோசம் போக்குறவர்கள். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் உண்மையாக உத்தமமாக வேலை செய்யுங்க. அவங்கள ஆண்டவர் டீல் பண்ணிக்கிறோம். லாபான கர்த்தர் டீல் பண்ணார். நீங்கள் அவங்களோட கூட எதிர்த்து நிற்க வேணாம். கர்த்தர் அவங்கள டீல் பண்ணுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். லாபான் சொன்னா பாருங்க, வேதம் சொல்லுது, லாபானுடைய இதை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்த தேவன். யாரும் இதை திருடுன்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. கர்த்தரே அதை செய்திருக்கிறார். திருடி செய்யல. அவன் என்னென்ன ஆங்கிள் எல்லாம் வந்தானோ அத்தனை ஆங்கிள்லையும் தேவன் வேலை செஞ்சார். யாக்கோபை ஆசீர்வதிச்சார். யாக்கோபினுடைய முடிவு வாசிங்க, ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தருக்கு புரியும். ஏன்னா இளைய மகளுக்கு 7 வருஷம், மூத்த மகளுக்கு 7 வருஷம், பிள்ளைகளுக்கு 6 வருஷம், 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ வெளியில் ஏசாவிட்ட இப்போ போகணும், வெறும் குச்சியை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருந்திருக்கும் ஏசாவுக்கு? நினச்சி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் ஏற்படுத்துகிற சில வருஷங்கள் வீணாக போயிருக்கலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பல வருடங்களாக சேர்த்து வச்ச அந்த சொத்து, அந்த பணம் சத்துரு ஒரு செகண்டில் அப்படி எடுத்துப்பட்டது போல கூட தெரியலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தருக்கு தெரியும். நிச்சயமாக ஆண்டவர் அதில் வேலை செய்கிறவராக இருக்கிற. ஒளிஞ்சு போகல, யாரும் கொண்டு போயிட்டான், எதையே தொலைஞ்சு போச்சு, இந்நேரம் அதை காணாமாக்கிட்டான். கர்த்தருக்கு நல்லா தெரியும் அதை எங்கே இருந்து எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்கான வழிகள் அவரிடத்துல இருக்குது. ஒரே ஒரு நாள் ராத்திரியில் அற்புதம் நடந்தது. வெள்ளியோடும் பொண்ணோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். 430 வருடத்திற்கு உண்டான சம்பளத்தை கழுதியில் கட்டிட்டு திரும்பிட்டாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. ஒன்றும் நீங்கள் இழந்து போகலை. இழந்து போனதை கூட திரும்ப கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் ஆராதிக்கிறவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவரை உங்கள் ஆதாரமாக வைங்க. அம்மா தரலாம், அப்பா தரல, அவங்க தரல, இவங்க தரல, அல்லது தர்றவங்களை மேலே அப்படி இந்த ஒரு மாதிரி இந்த வளைஞ்சு குழஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. அப்படிலாம் பண்ணாதான் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னா ஆஃபர் போடுறான்னு அர்த்தம் சத்ரு. தேவையில்லை. என் மேலே ஒரு தரிசனம் இருக்குது, எனக்காக ஒரு அபிஷேகம் இருக்குது. என் தேவன் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேராக்குகிறவராக இருக்கிறார். பள்ளங்கள் எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். மேடுகளை அவர் தாழ்த்துகிறவராக இருக்கிறார். வெண்கல கதவு எனக்காக உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை எனக்காக முறிக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து எனக்கு தருவேன் அவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அவர் சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என் ராஜா எனக்கு முன்பாக போயிட்டு இருக்கிறார். உங்களால முடியாது. வெண்கல கதவை உங்களால உடைக்கவே முடியாது. பிசாசின் இடத்துல ஒரு ரூபாயை உங்களால வாங்க முடியாது. அவர் சொல்றார், நான் எடுத்து தருகிறேன். அப்படி செய்யும் போது உன் காரியங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த உலகத்துல கர்த்தர் இவனோடு கூட ஒரு தெய்வத்தை சுமந்து தான் இவங்க வேலைக்கு வர்றாங்க. ஒரு தெய்வத்தை சுமந்தவர்களுடைய தொழில் இது. உலகம் சொல்லணும். அதனால இவங்களுக்கு எதிராக நம்ம திட்டம் போடக்கூடாது. பயம் வரணும். என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு தேசத்தின் ஜாதிகள் பயப்படுவார்கள். எவ்வளவு பெரிய வாக்குகள்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அற்பமான காரியத்துக்கெல்லாம் மண்டையை செஞ்சுட்டுலாம் போய் நிற்கக்கூடாது. யார்ட்டையும் நின்று பாருங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார்.
அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார், மகாபெரிய பலனாக இருக்கிறார். விசுவாசிங்க. அவரிடத்துல ஏராளமானது, தாராளமானது, போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் அவர் இருக்கிறதுனால அவர் தான் என்னுடைய ஆதாரம். என்கிட்ட வந்து சேர்றதுக்கு அவரிடத்துல 1000 வழிகள் இருக்கு. வியாபாரத்தினால, தொழில்னால, இன்வெஸ்ட்மெண்ட்னால, எப்படியோ தேவ தூதர்கள் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நிரப்பக்கூடிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். விசுவாசிங்க. வழிகளை பிடிச்சி வச்சுட்டு அதுதான் ஆதாரம் நினைச்சிடக்கூடாது. தொழில் மூலமாக தான் நாங்கள் நமக்கு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு தானே நம்ம சாப்பிட்றோம். அப்போ தொழில் தானே தெய்வம். தொழில் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு வழி, அது கடவுள் இல்லை. அது செய்யக்கூடிய ஆற்றல், பலன், அந்த அனுகூலங்களை கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். இப்போ முதலாவது இயேசுக்கு இடம் கொடுங்க. முதல்ல ரட்சிப்பு உள்ள வரணும். அந்த ரட்சிப்பு உள்ள வந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மீட்கப்படுகிற பாவத்தினுடைய அந்த தோஷத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவன் சொன்ன எல்லாவற்றுக்குமான சொந்தக்காரர்களாக, அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் சுதந்திர வழிகளாய் நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். இந்த இயேசு என்னுடைய ராஜாவாக இருக்கிறார். ராஜாவின் சத்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் தேவன் என்னை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அது ஒண்ணுக்கு தான் நம்முடைய, அதைத்தான் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தை தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு குறைவுன்னு சொல்லலை, அல்லது இதெல்லாம் உனக்கு வேணான்னு நினைக்கல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார். தரமான தீர்மானங்களில் குவாலிட்டியான சில தன்மைகள் உள்ள இருக்கணும். 100 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணலாம். நான் யாருங்கிற அறிவு, நான் ஆராதிக்கிறவர் என்னாருங்கிற அறிவு, நஷ்டமே வந்தாலும் சரி செய்ய போகிறது இல்லை. சில விஷயங்களில் நம்ம அப்படி தான். ஏன்னா கர்த்தர் என்னை பார்க்கிறார். லாபானை மட்டும் பார்க்கல, லாபான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தீங்க மட்டும் அவர் பார்க்கல, நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீங்கிறதையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதனால தான் ரொம்ப கவனம். வேலை பார்க்குற இடத்துல கம்பீரமாக போங்க. யாருக்கும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க, எஜமானங்கள் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் செய்கிற எல்லாத்துக்கும் உடனடியாக போகிறதில்ல. பள்ள கட்டினா தான் பணம் வரும் அப்படின்னா அது எனக்குரியது இல்லை, அது பிசாசுக்குரியது. கர்த்தர் பெரியவர், அவர் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம்ம அந்த தேவனை நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம எழுதி நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவரே தனக்கு முன்பாக இருந்த பொல்லாத ராஜாவினுடைய ஐஸ்வர்யத்தை இச்சியாதபடி, ஆண்டவரே எந்த மனிதனும் என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினான் என்று சொல்லாதபடி, வானத்தையும் பூமியுடைய உன்னதமான தேவனுக்கு நேராய் கரங்களை உயர்த்தினது போல ராஜாவே இயேசு ஆண்டவரே பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் காண்பித்த போது கூட உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்பதை தெரிந்து கொண்டது போல நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே இந்த பூமியிலே பல வழிகளில் நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர். அந்த வழிகள் எங்களுடைய ஆதாரம் அல்ல, நீர் ஒருவரே எங்களுடைய ஆதாரமும் ஊற்றுமாய் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் ஆராதிப்பதை தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே நீர் ராஜாவாய் இருந்து எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கர்த்தர்களாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக ராஜா. உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் ராஜா. எங்களையும் உம்முடைய தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறோம். தரமான அந்த தீர்மானத்தை எடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்காக வாழுவதை தெரிந்து கொள்ளட்டும் ராஜா. ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அது வேதனையை கூட்டாதே ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகள் நிரப்பப்படட்டும். சுற்றியுள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே தெய்வத்தினுடைய தரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஆண்டவர் வாழ பண்ணுகிறது. இதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.